முடிஞ்ச அளவு அவங்களோட உழைப்பை கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு அவங்களும் இருக்காங்க. நீங்கள் அவசரப்பட்டு கேன்சல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹோப் விட்டுறாதீங்க. நாளைக்கு கூட என்னவாலும் நடக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பட் ஹைகோர்ட் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஜான் 9 மார்னிங் தான் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ நேற்றுலேருந்து இன்றைக்கி எப்படி ஒத்தி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஜான் 9க்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ப்ரோ நான் புக் பண்ண ஸோ இப்போது ஸ்க்ரீனில் ஒரு டிக்கெட் கூட புக் பண்ணுற மாதிரி காமிக்குது ப்ரோ. புக் பண்ணாத மாதிரி காமிக்குதுங்களா? அதான் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. எனக்கு புரியல. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, பாதி டிக்கெட் இருந்தது எல்லாமே இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்களா? டேரெக்டாக ஆப்பில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணலாம், எப்படி பண்ணணும் ப்ரோ? நீங்கள் கேன்சல்லாம் பண்ணலாம் ப்ரோ, ப்ளே பண்ணலாமான்னு சொல்லிட்டு நேம் வச்சு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேன்சல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வேளை ரீஃபண்ட் பண்ணுறாங்க அவங்களே பண்ணுவாங்க. மேபி நான் கேன்சல் பண்ணாமல் இருந்தால் ஸ்கிப் பண்ண முடியல ப்ரோ. நீங்கள் கேன்சல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ கேன்சல் பண்ணுற ஆப்ஷனுக்கே போகிறீங்க? கேன்சல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. பகவத் கேசரி தான் ப்ரோ. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த படத்தை அப்படியே எடுத்துட மாட்டாங்க. அந்த படத்துலேருந்து ஒரு சில சீன்களை இவங்க ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க, இவங்க ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இந்த படத்துக்கு சென்சார் இஷ்யூ வருது ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. அந்த படத்தை அப்படியே எல்லாம் யாருமே ரீமேக்னு எடுக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு சில முக்கியமான நியூஸ் வந்து இந்த படத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. தளபதி லாஸ்ட் படமாக அந்த படத்தை செலக்ட் பண்ணுறாருன்னா அந்த படத்தை அப்படியே எடுக்கிறதுக்கா? அந்த படத்தோட அந்த பேஸ் ஸ்டோரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தளபதி அந்த படத்தை 5 தடவை பார்த்தாரு சொல்லிட்டு கணேஷ் அவங்க சொல்லியிருந்தாங்களே, விஜய் கணேஷ் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த படம் பகவத் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த படத்தில் உள்ள பேஸ் ஸ்டோரி எடுத்து இவங்க அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஆட் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எடுத்திருப்பாங்க. தளபதி விரும்பி எடுக்க படங்க, தளபதி விரும்பி செலக்ட் பண்ண கதைங்க அது லாஸ்ட் படம். ஆக்சுவலாக H1 கதை நரேட் பண்ணி சார் இந்த கதையை ரீமேக் பண்ணுவோமாலாம் கேட்கல. தளபதி இந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வினோத், நீங்கள் இதை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வினோத் சார் அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காரு. தவிர வினோத் சார் வந்து இந்த கதையை வந்து எப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லி வினோத் சார்லாம் கேட்கல. தளபதிக்கு பிடிச்சனால தான் அந்த கதையை அவங்க பண்ணுறாங்க. சார் தளபதியோட லாஸ்ட் படம் அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டராக நம்ம வினோத் அவர்களை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சென்சாரில் கொஞ்சம் பிரச்சனை வருது. அந்த படத்தை அப்படியே எடுக்க மாட்டாங்க ப்ரோ. அந்த படத்தை அப்படி எடுக்கிறது அந்த படத்தை பார்த்துடலாமே, அப்படி எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து முக்கியமான சீன்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், படம் ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் கண்டிப்பாக ஜனநாயகன் 9th வருமா? கண்டிப்பாக ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ. கார்த்திக்ஸ் ப்ரோ வந்து ஜனநாயகன் 9th தான் ப்ரோ. நான் மார்னிங் தான் தீர்ப்பே சொல்கிறேன்னு இருக்காங்க ஹைகோர்ட் சைட்லேருந்து. மார்னிங் சென்சார் சர்டிஃபிகேட் பற்றின தீர்ப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரிலீஸ் டேட் வந்து 9 சொல்லிடுவாங்க, 9 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இது வரைக்கும் அஃபீஷியலாக எந்த நியூஸுமே நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படிங்கிற எதுவுமே சொல்லுவேன். அன்அஃபீஷியலாக தான் நியூஸ் வந்து பரவிட்டே இருக்கு. நான் போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க, அப்படி பண்ண போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் ஆகாது, வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் புக் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் புக் மை ஷோவில் காட்டலை, என்ன பண்ணுறது ப்ரோ? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. ஒருவேளை ரீஃபண்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நீங்களே யாரும் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜான் 9 தீர்ப்புன்னு சொல்லி மார்னிங் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மார்னிங் தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதே போல் தளபதி படத்துக்கு நிறையா படங்களுக்கு வந்திருக்கு. மெர்சல் படத்துக்கு கூட வந்தது, அந்த படத்தையும் அப்படி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆப்லேயே எப்படி ப்ரோ கேன்சல் பண்ணேன்? நான் டிக்கெட்டே ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ. நீங்கள் கேன்சல் பண்ணுற ஐடியாவுக்கே போகாதீங்க ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேன்சல்லாம் பண்ணாதீங்க, நல்ல தீர்ப்பு வரும், கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அந்த படத்தோட நிறுவனம் KVN நிறுவனம் கண்டிப்பாக அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் இந்த படத்தை அவ்வளோ ப்ரெஷர்லையும் அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் தான் அந்த படத்தோட டீம் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அவசரப்படாதீங்க. தளபதி ஃபேன்ஸ் யாரும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அவரோட லாஸ்ட் படம் இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்காம இருந்தால் எப்படி? லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு அதுவும் அரசியலுக்கு வேறு வராரு.